ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறத நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்க அண்டு கெஸ்ஸும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஏன், எதுக்கு, ஏன் இப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு அங்கே கிடைச்சிருக்காது. கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு கெத்தாக மாறலாங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை வந்துட்டு என்னால் லென்த்தாக டைப் பண்ண முடியாதுன்னா ஒரு ஹார்ட்டின் கொடுத்துட்டு போங்க. அதுவும் முடியலைன்னா கமெண்டில் வந்துட்டு எம்எஸ்வி அப்படின்னு டைப் பண்ணுங்கள், இல்லை மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏன்னா இது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குற எனக்கு வந்துட்டு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் நிறைய ஆக்டர்ஸ் இவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்கள பார்க்கக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இவங்க அதை அப்நார்மலாக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா கெத்துங்க, சூப்பரு, என்னடா எப்போ பாரு இந்த ஆக்டர் வந்துட்டு கண்ணாடி இல்லாமல் வெளியிலே வரமாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பருங்க. அதாவது ஒரு ஆக்டர் ஏன் வந்துட்டு படத்தில் கண்ணாடி போடுறாங்க, இல்லை வேறு எங்கேயாவது போகக்குள்ள கண்ணாடி போடுறாங்க, கூலிங் கிளாஸ் போடுறாங்க. ஸோ அந்த கூலிங் கிளாஸ் வந்துட்டு எதுக்காக போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களோட படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது கண்ணாடி போடுறது நம்ம வந்துட்டு பதட்டமாக இருக்கிறோமா, இல்லை நம்ம இந்த கூட்டத்தை பார்த்து நர்வஸ் ஆகிறோமா அப்படின்றத வந்துட்டு மற்றவங்க யாரும் கெஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ அந்த கிளாஸஸ் வந்துட்டு போடுறாங்க. அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஒரு படத்தில். அதுக்கடுத்தது கண்ணாடி நீங்கள் வியர் பண்ணக்குள்ள உங்களை மேன்லியாக காமிக்கும். அதாவது உங்களுக்கு தகுந்த கண்ணாடி அப்படின்றத நீங்கள் வேர் பண்ணுறீங்க, போடுறீங்க அப்படின்னா அப்போ அந்த கண்ணாடி வந்துட்டு உங்களை மேன்லியாக காமிக்கும். ரொம்ப வந்துட்டு அதாவது எப்படி சொல்லணும்னா பார்த்த உடனே அட்ராக்டிவ் ஆகிற மாதிரி ஒரு பர்சனாக உங்களை காமிக்கும் அந்த கண்ணாடி. அதாவது மற்றவங்கள விட நீங்கள் தனித்தன்மையாக இருக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு இந்த கண்ணாடி உணர்த்தும். இது எல்லாமே அட்ராக்டிவ்காக போடுற விஷயம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த தூரமாக இருக்கிற வந்துட்டு பார்வை அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம். மேபி அதுக்காக கூட இந்த கூலிங் கிளாஸ் அப்படின்றத போடலாம். கூலிங் கிளாஸ் போட்டால் தூரத்தில் இருக்கிற பார்வைலாம் தெரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. அண்டு வந்துட்டு இதை போடுறது இதுலேயே வந்துட்டு கூலிங் கிளாஸ்லேயும் பவர் கிளாஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நான் வச்சுருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன் நான். இன்னொரு முக்கியமான விஷயம் இது என்னென்னா, ஏன்னா இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு பெரிய பெரிய இதில் இருக்கிறவங்க அவங்கள பார்த்து எல்லாருமே கையாட்டுவாங்க. அதாவது வந்துட்டு டாட்டா காமிப்பாங்க, இல்லை கூப்பிடுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதுக்கு எல்லாருமே வந்துட்டு இவங்க பார்க்குறாங்க, அதாவது கண் பார்வை நேரம் அவங்கள பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது. அதே போல் வந்துட்டு எல்லாருக்குமே இவர் வந்து டாட்டா காட்டிட்டோம், இல்லை வந்து எல்லாத்துக்குமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு இவங்களால் வந்துட்டு போக முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் இக்னோர் பண்ணுறதுக்காக இந்த கிளாஸஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. கேட்டால் சிம்பிளாக சொல்லிடலாம், நான் பார்க்கலைங்க, நான் பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடலாம். அதனால தான் இதெல்லாமே பண்ணுறாங்க. ஒரு சிலரை இக்னோர் பண்ணுறதுக்காகவும் இந்த கிளாஸஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு நடிகர், ஒரு ஃபேமஸான நடிகர் ஒரு ஆடியோ லான்ச் வந்து பண்ணுறாரு அப்படின்னா ஏன் அந்த நடிகர் வந்துட்டு லேட்டாக வராரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக வந்துட்டு இது நிறையா விஷயங்களை நமக்கு குறிக்கும். இது நம்மளுடைய லைஃப்லேயும் சரி. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற ஆடியன்ஸை உட்கார வைக்கிறதுக்காக அவங்க அந்த ஒரு ஆக்டரை லேட்டாக வர வைப்பாங்க. ஏன்னா அவருக்காக தான் அந்த கூட்டம் அப்படின்றது வருது. அப்போ அவரையே முன்னாடி வர வச்சிட்டா மற்றபடி வந்துட்டு அவர் பேசி முடித்த உடனே எல்லாருமே கிளம்பிடுவாங்க. இல்லை அவரை பார்க்குறதுக்காக வந்தவங்க மட்டும் இருப்பாங்க, அவரை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க அப்படின்றதுக்காக வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஷோஸில் வந்து பண்ணுறாங்க. ஆனால் ஆக்டர்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல அவைலபிலிட்டி இருக்க மாட்டாங்க. அண்ட் அதே சமயம் ஆக்டர்ஸு பெரிய பெரிய ஃபேமஸான ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அஜித் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அஜித், விஜய் இவங்களெல்லாம் விஜய் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க பெருசாக எங்கேயுமே இன்டர்வியூ அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. இந்த அவைலபிலிட்டி வந்துட்டு இங்கே ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு பெருசாக நான் அதை வந்துட்டு ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்காது, அதுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்காது. இப்போ நம்ம டெய்லியும் ரைஸ் சாப்பிட்டுட்ருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்துட்டு திடீர்னு இட்லியோ இல்லை வந்துட்டு எனக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் தான், அப்போல்லாம் ஊர் சைடெல்லாம் இட்லின்றது ஒரு தீபாவளி பொங்கலுக்கான வந்துட்டு ஒரு உணவாகவே மாறிடுச்சு 90s டைமில் எங்களுக்கு ஊர்லலாம். உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். அதாவது இந்த மாதிரி எப்பயாவது கிடைக்கிற விஷயத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போமா அதிகமாக, இல்லை எப்போவுமே கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போமா? கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு நாள் தான் சாப்பிட போகிறோம், இது டெய்லி தானே சாப்பிட்டுன்னு இருக்கோம், அப்புறம் என்ன
நம்ம கடையில் போயிட்டு வந்துட்டு நமக்கு பிடிச்சது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. எதுக்கு நமக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடையே வந்துட்டு இங்கேயும் சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் கிடைக்காத விஷயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அதிகமாக கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஆக்டர் வந்துட்டு ரொம்ப அவைலபிலிட்டியாக வந்து பேசுகிறாரு, பிடிக்கிறாரு அப்படின்னா அப்போ அவர் எப்போ வேணால் இந்த ஆக்டரை பார்த்துக்கலாம், விட்டு தெலுங்கடா, வாங்கடா நம்ம வேலையை பார்க்கலாம், விளையாட போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. அண்ட் அதே சமயம் இவங்க அதிகமாக இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க யார், என்ன, இவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றத ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியும். அதுவும் இப்போ இருக்கிற வந்துட்டு சோஷியல் மீடியா காலகட்டத்தில் அசால்ட்டாக வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க. அதனால தான் இவங்க பெருசாக இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் அளந்து தான் பேசுவாங்க. ரொம்ப நேரம் வந்துட்டு வளன்னு பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அது அப்படி, இது இப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் மற்றவர்களை விட இவங்க தனித்தன்மையாக தெரிகிறாங்க. அட போங்க, நான்லாம் வந்துட்டு எங்கள் ஃபங்க்ஷனுக்கு கண்ணாடி போட்டு போனால் ஐயய்ய ஒரு மாதிரி பேசுவானுங்க. அதாவது ரொம்ப சீனாக போடுறான், இவன் என்னடா கண்ணு தெரியாத மாதிரி கண்ணாடி போட்டிருக்கான் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு மித்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மித்து இது வந்து புரளினே டேரெக்டாகவே சொல்லிடலாம். இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 6 பேக் வந்துட்டு நம்ம போட்டுட்டோம்னா ஆண்மை குறைவு ஏற்படும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான்லாம் ஜிம்முக்கு போகக்குள்ள ஏன்டா ஜிம்முக்கு போகிற, 6 பேக்லாம் போட்டினா வந்துட்டு ஆண்மை குறைவு போயிடுண்டா, அந்த வயிற்றுக்கு காலத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள ஏதாவது நரம்பு கட்டாயிடுண்டா அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறவங்களாம் இருக்கிறாளுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது முழுக்க ஒரு போலியான விஷயம். இது எதுக்காக இதெல்லாம் பரவணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னால் 6 பேக் போட முடியல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் வன்மத்தை இந்த மாதிரி வந்துட்டு கக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதாவது அவங்களால ஒரு விஷயம் முடியலனா அதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவாங்க. அதை தான் வந்துட்டு சீனா போகிறான்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசுவாங்க. இதுவே நீங்கள் வந்துட்டு மற்ற டெய்லியும் இதை போட்டு போங்களேன், டெய்லியும் அந்த கிளாஸை போட்டு போங்க, டெய்லி வந்துட்டு இதை நீங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இது உங்களுக்கு பிராண்டாக மாறிடும். அந்த கண்ணாடி போட்டுருப்பான் அவன் தானே, சரி அவனை போய் கூட்டுவா அப்படின்ற மாதிரி இதுவே உங்களுக்கு ஒரு பிராண்டாக மாறிடும். இப்போ கண்ணாடி போடுறது சீனோ இல்லை வந்துட்டு சந்தானம் சொல்கிற மாதிரி ஆயத்தில் இருக்கிற பேனோ அப்படிலாம் கிடையாது. கண்ணாடி போடுறது அப்படின்றது நம்மளுடைய கண்ணுக்கு, அதாவது கூலிங் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது கண்ணு குளிர்ச்சி அப்படின்றதுக்காகவும் போடுவாங்க. அதிகமாக சன்லைட்டை வந்துட்டு பார்க்க வேணாம், அதாவது சன்லைட்டு கண்ணை கூசும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களும் போடுவாங்க. ஏன்னா ஒரு சில வெளிச்சம், மண் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போடுவாங்க. நம்மளுடைய ஹையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், நம்ம ஒரு சில இடங்களில் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்காகவும் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு பண்ணலாம். அதில் எந்தவித தவறும் கிடையாது. அதே போல் நம்ம வந்துட்டு இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். ஒரு சில இடங்களில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவங்க கூட போய்ட்டு கலாய்ச்சிட்டு சத்தமாக வந்துட்டு பேசிக்கிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு நம்மளை வந்துட்டு என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் மொக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கண்ணாடியை கழட்டி மற்றவங்கள்ட்ட பேச போகிறீங்க அப்படின்னா, அது உங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னா கிளாஸை கைட்டி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லை வந்துட்டு அதுக்கான பாக்ஸில் போட்டுருங்க. அந்த இடத்துல நீங்கள் நார்மலாக பேசிவிட்டு மறுபடியும் அவங்கள்ட்ட வெளியில் போகக்கூட நீங்கள் அந்த கிளாஸை போட்டுக்கலாம். அண்ட் அதே போல் நீங்கள் வந்துட்டு நிறையா பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை பற்றி விமர்சனங்கள் அப்படின்றது நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் ஊரை சுற்றி தான் சொல்கிறேன், அந்த விமர்சனங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். அதிகமாக அவைலபிலிட்டி காட்டாதீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போகக்குள்ள வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு வியர் பண்ணுங்கள், இல்லை வெளியில் போகக்குள்ள நார்மலாகவே கிளாஸஸ் வந்துட்டு போடுங்க, சன் கிளாஸஸ் போடுங்க. உங்களை டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் அப்படின்னா அதிகமாக எங்கேயுமே வந்துட்டு ஃப்ரீயாக இருக்காதீங்க, அதிகமாக பேசாதீங்க. அதிகமாக என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத வார்த்தைகளை வந்துட்டு விடாதீங்க. இந்த 3 விஷயத்தையுமே நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களை ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது, இது உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக்கை போட்டுட்டு கீழே கமெண்ட்டை பண்ணி விட்டு போயிடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுடைய கமெண்ட் பார்க்கக்குள்ளலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது சரி பண்ணோம்னா கூட நான் அதை சரி பண்ணிப்பேன். அதுக்கு அடுத்தது கமெண்ட் பண்ண முடியலைன்னா எம்எஸ்வின்னு போட்டுருங்க, அதுவும் முடியலைன்னா ஒரே ஒரு ஹார்ட்டின்னு போட்டுருங்க. ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.